வெல்கம் டு இணைந்திகள் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி செயின் சர்வே. செயின் சர்வே எங்க சார் வருது அப்படின்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன்ல யூனிட் 2 இருக்கும். ஓகேவா, செயின் சர்வேங்கிறது அதுல இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா செயின் சர்வேல நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, செயின் சர்வேல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ற போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஞ்சிங் ராடு, ரெண்டாவது ஆஃப்செட் ராடு, கேரோஸ், வுடன் பெக், பிளம்ப் ஆஃப் அண்ட் மெஷரிங் டேப். இதெல்லாம் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா செயினிங்ல நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்சிங் ராட். ரேஞ்சிங் ராட் என்ன சார் பார்த்துருப்பீங்க, காலேஜ்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு பெரிய ராட் இருக்கும். ஓகேவா, கலர் பாத்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட்ல அந்த ராட்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. பெரிய ராடா இருக்கும். லென்த் வந்து 2 or 3 மீட்டர் வரைக்கும் லென்த்ல இருக்கலாம். ஓகேவா, சரி சார். வேற என்ன சார் கேட்பாங்க, இதுல பண்ணிருப்பாங்க அப்படின்னா உட்டன்ல பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டீல்ல இருக்கும். இதோட லென்த் பாத்தீங்கன்னா 2 to 3 மீட்டர். வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த பொறுத்த வரைக்கும் அந்த கலர் இருக்குல்ல, கலர் பேனுடைய வித்து கேட்பாங்க. அந்த கலர் இருக்குல்ல, ரெட் அண்ட் பிளாக்கோ இல்ல ஒயிட் அண்ட் பிளாக்கோ இருந்துச்சுன்னா அதோட கலரோட வித்து கேட்பாங்க. 20 சென்டிமீட்டர். எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். ஒரு கலரோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, மக்க பண்ணிச்சோம். பிளஸ் இதோட டயாமீட்டர் என்ன சார், இதோட டயா என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர் டயா. ஸோ டயாமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2 to 3 மீட்டர், ஒரு கலர் 20 சென்டிமீட்டர். ஓகேவா, சரி ஓகே. அதே மாதிரி ஷார்ப் மெட்டல் என்ன பண்ணுவாங்க, மெட்டல் ஷூ கீழே அடிப்பாகத்துல கொடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஃபிளாக் இருக்கும். இந்த ஃபிளாகை எப்போ சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டருக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா, ஓகேவா, டிஸ்டன்ஸ் வந்து மோர் தென் 200 மீட்டர் கிராஸ் பண்ணி போக்குறப்ப நமக்கு என்ன விசிபிலிட்டி தெரியாது. ஓகே, 200 மீட்டர் மேலே பார்த்தா நமக்கு என்னது பார்க்க முடியாது. அந்த ரேஞ்சிங் சரியா பார்க்க முடியல. அதுக்கு அப்பா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிளாகை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒன்லி ஃபார் த விசிபிலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? விசிபிலிட்டிக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபிளாகை யூஸ் பண்றோம். அதே மாதிரி சரி சார், ரேஞ்சிங் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் என்ன பண்ணுவோம், பொசிஷனை மார்க் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ரேஞ்சிங் ராட். ஓகேவா, பொசிஷனை மார்க் பண்றதுக்கு பிளஸ் இன்டர்மீடியட் பாயிண்ட்டை பொறுத்துவதற்கு நமக்கு ரேஞ்சிங் ராட் தேவைப்படுது. ஆஃப்செட் ராட், ரேஞ்சிங் ராட் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் ரேஞ்சிங் மாதிரி ஆஃப்செட் ராட் இருக்கும். பட் ஆனா அதுக்கு ஒரே வித்தியாசம், இது டாப்ல ஒரு ஹூக் இருக்கும். படத்துல காட்டுற பாருங்க, டாப்ல என்ன இருக்கு, ஒரு ஹூக் இருக்கா. இந்த ஹூக் இருக்கிறனால இது வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து ஆஃப்செட் ராட் சொல்றோம். இந்த படத்தை கொடுத்து கேட்பாங்க, மேல ஹூக் இருந்தா அது வந்து ஆஃப்செட் ராட். எதுக்காக யூஸ் பண்றோம் சார் அப்படின்னா செயினிங் பண்றப்ப நடுவில் வந்து அப்டக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அலைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆரோஸ். ஆரோஸ்னா என்னன்னா ஒரு சின்ன சின்ன கம்பி தான். இதுதான் வந்து ஆரோஸ். ஓகேவா, இது சின்ன கம்பி தான், பெருசாக கிடையாது, ரொம்ப சின்ன கம்பி. ஹைட் பாத்தீங்கன்னா 400 mm, அது 40 சென்டிமீட்டர் தான். சின்ன கம்பி தான், கையால தான் இருக்கும், சின்னதுதான், குட்டியாக 40 சென்டிமீட்டர் தான். டயா வந்து 50 mm. ஓகேவா, சென்டர் டயா 50 mm, இதோட டயா வந்து 4 mm. ஓகேவா, அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ரவுண்டா இருக்கிற 50 mm, இதோட டயா வந்து 4 mm தான். ஸோ சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா, குட்டியா இருக்கிறது தான். என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு எண்டையும் செயின்ல ஒவ்வொரு எண்டை மார்க் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஏரோவை யூஸ் பண்ணுவோம். நாங்களா ஒரு செயினிங் பண்றப்ப ஒரு 10 ஏரோவாவது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து பெக். பெக்னா என்ன சார், 15 சென்டிமீட்டர் தான் லென்த். அதாவது 40 சென்டிமீட்டர் இதோட சின்னது. 15 சென்டிமீட்டர் லென்த்ல இருக்கிற ஒரு சின்னதா மார்க்கெட்ல பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இது எதுக்குன்னா பொசிஷன் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் மார்க் பண்றதுக்கா. ஓகேவா, ஸ்டேஷனை மார்க் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் பெக். இந்த மாதிரி குட்டியா இருக்கும் உட்டன் பெக். இது டாப் வியூ. ஓகேவா, அடுத்து பிளம்ப் ஆஃப். பிளம்ப் ஆஃப் எனக்கு தெரியும். ஓகேவா, எதுக்கு அப்படின்னா சென்டரிங் பண்றக்கா. ஓகேவா, ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் மாத்துறப்ப சென்டரா ஃபிக்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா பிளம்ப் ஆஃப். டியூவல் லைட், காம்பஸ், பிளேன் டேபிள் நம்ம சென்டரிங்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா, அடுத்து மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் அப்படின்னா எனக்கு தெரியும், லென்த் அளக்கிறதுக்காக யூஸ் பண்றதா மெஷரிங் டேப். ஸோ எதில் மீட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது துணியில பண்ணிதான், க்ளோத். ஓகேவா, க்ளோத் ஆர் லினன் டேப். இது பாத்தீங்க அப்படின்னா இதோட லென்த் பாத்தீங்கன்னா 12 to 15 mm அகலத்துல இருக்கும். ஓகேவா, லென்த் 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர்னு சொல்லி இருக்கு. ரெண்டு ஒண்ணு என்னன்னா பிராஸோட கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆனா இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன அப்படின்னா ஈரப்பதம் வச்சுன்னா ஈஸியா என்ன ஆகும், இந்த துணி டேப் தானே. ஸோ லென்த் மாறினாலே சான்சஸ் இருக்கு. வேற டேப் இருக்கு அப்படின்னா மெட்டாலிக் டேப், ஸ்டீல் டேப், இன்வெர்ட் டேப், ஃபைபர் டேப். மெட்டாலிக் டேப்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காப்பர் ஒயரால பண்ணிருப்பாங்க. ஒன்று ஃபைன் பிராஸ் இல்ல காப்பர் ஒயரால பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இது லென்த் பாத்தீங்கன்னா 15 மீட்டர் இல்ல 30 மீட்டர் சொல்லி ரெண்டு சைஸ்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டெசிமீட்டர் அளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, டெசிமீட்டர் சென்டிமீட்டர் நம்மளால இதுல
கண்டுபிடிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா அடியும் ஃபீட்டும் இதுல குறிச்சிருப்பாங்க. இதை வந்து மிக துல்லிய அளவெடுக்க பயன்படுத்த முடியாது. அதாவது மெட்டலாய்ட் டேப் வச்சு துல்லியமா அளவெடுக்க முடியாது. ஸோ கொஸ்டின்ல கேட்பாங்க, மெட்டலாய்ட் டேப் வச்சு துல்லியமா அளவெடுக்க முடியுமா? முடியாது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. அதே மாதிரி ஆஃப்செட் அளக்கிறதுக்கு இந்த டேப் யூஸ் பொதுவாக ஆஃப்செட்டை அளக்க யூஸ் பண்ற டேப் வந்து மெட்டாலிக் டேப். புரியுதா? ஆஃப்செட் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ற டேப் வந்து மெட்டாலிக் டேப் நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஸ்டீல் டேப். மெட்டாலிக், அடுத்து ஸ்டீல். ஓகேவா? இது ஸ்டீல்ல பண்ணிருப்பாங்க 10 மீட்டர் 15 மீட்டர் 30 மீட்டர் சொல்லி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் லென்த் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேப் இதுதான் மெட்டாலிக் டேப். இதான் வந்து மெட்டாலிக் டேப், மெட்டல் ஸ்ட்ரிப்பு. ஓகே, மெட்டாலிக் டேப் சொல்றோம். இது ஸ்டீல் டேப். ஓகேவா? ஸ்டீல் டேப்புங்கிறது எவ்ரி 5 இருக்கும். ஓகேவா? மெட்டாலிக் டேப்புங்கிறது எவ்ரி 10 இருக்கும். ஓகேவா? இதுதான் மெட்டாலிக் டேப்புக்கும் ஸ்டீல் டேப்புக்கும் உள்ள வித்தியாசம். கடைசி லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்ட் டேப், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லாஸ்ட் பார்க்க போறது இன்வெர்ட் டேப். இதான் லாஸ்ட் ஒண்ணே. இன்வெர்ட் டேப் என்ன சார் அப்படின்னா இருக்கலே அக்யூரேட்டான டேப் வந்து இன்வெர்ட் டேப் தான். இதுல அலாய் ஸ்டீல் 60% இருக்கு, நிக்கல் 30. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ட் டேப்ல அலாய் ஸ்டீல் 64, ஓகேவா, நிக்கல் 36, ரெண்டும் கலந்து தான் நம்ம இன்வெர்ட் டேப்னு சொல்றோம். சைஸ் பாத்தீங்கன்னா 30 மீட்டர் 50 மீட்டர் 100 மீட்டர் சைஸ்ல இருக்கு. இதனால ஈஸியா உடஞ்சிரும், ஆனா கவனமா இருக்கணும். ஆனா இருக்கல அக்யூரேட்டான டேப் என்ன அப்படின்னா இன்வெர்ட் டேப். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிற அக்யூரேட்டான டேப் இன்வெர்ட் டேப். ஏன்னா வெரி லோ ஆஃப் கோஎஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சர்னால தெர்மல் ஆச்சு அப்படின்னா வெரி லோவா தான் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதிகமான துல்லியம் வாய்ந்த அளவு எடுப்பதற்கு நம்ம இதை பயன்படுத்துறோம். முக்கியமா பேசிக் அளக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இருக்கிற டேப்லேயே பெஸ்ட் டேப் வந்து இன்வெர்ட் டேப் தான். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயின் டெஸ்டிங் நம்ம அடுத்த நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.